Sugar baby and sugar baby, sugar baby and sugar baby. ஹாய், வெல்கம் பேக் டு மினிலே மேஜிக். நான் உங்கள் வர்ஷா. த்ரிஷா கூட சமைக்க போகிறேன்னு நினச்சிங்களா? மேங்கோ பச்சடி வித் சுகர் பேபின்னு பார்த்துட்டு. ஆக்சுவலாக இந்த மாம்பழத்தோட வெரைட்டி பேர் தாங்க சுகர் பேபி ஆர் சக்கரை குட்டி ஆர் சக்கர் குட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். குட்டி குட்டி மாம்பழம் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, பட் நிறைய நார் இருக்குது. இதை சமைக்கிறதுக்கு கூட நான் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் இல்லைங்க, ஸ்வீட்டு, ஜாகரி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர், ஜீரா, சில்லி, பெருங்காயம், மஞ்சள் பொடி, தென் உப்பு, தென் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. நான் சீரகம் எடுத்து வைக்கல, ஏன்னா சீரக பவுடர் ஆட் பண்ண போகிறோம். தென் இங்கே ஒரு எலுமிச்சம்பழம், குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன், சுடு தண்ணியில். அதுக்கப்புறமா புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாம்பழத்தை எப்படி பீல் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். உள்ளே இருக்கிறது பயங்கர நாராக இருக்குது, டைட்டாக இருக்குது இந்த பழம். அதனால் நம்ம ஸ்கின்னை எடுத்துட்டு அப்படியே அதை ஒரு கறி மாதிரி பண்ண போகிறோம். இதை மசிக்க போகிறது இல்லை, பட் செம்மையாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுறோம் இல்லையா, யூஸ்வல் மாங்காய் வச்சு கொஞ்சம் புளிப்பாக இல்லாத கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற மாங்காய் வச்சு, அந்த மாதிரி மாங்காய் பச்சடி நான் இந்த சுகர் பேபி வெரைட்டியில் நான் பண்ண போகிறேன். சக்கரை குட்டின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த மாம்பழம் எங்கள் மாமியார் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் நான் அதை வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு பார்த்தேன். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எங்கேயாவது இந்த சுகர் பேபி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எக்க நாருங்க. நீங்கள் ஸ்கின் பீல் பண்ணுறப்போ கூட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர நாராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஸ்கின் பீல் பண்ணுங்கள், இல்லைன்னா நிறைய பழம் அங்கே தோல்லையே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி குண்டாக ஒரு மாம்பழம் ரெடி ஆகுது. இதை வச்சு நம்ம ஒரு அறுசுவையும் இருக்கிற ஒரு டேஸ்ட்டில் ஒரு பச்சடி பண்ண போகிறோம். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றத விட அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குது. ஸோ இதான் நான் எல்லாத்தையுமே உரிச்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி தோல் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தோல் பிடிக்காது, அதனால் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம பண்ணலாம். நல்லா குண்டாக இருக்கா, டேஸ்ட் வேறு நல்ல ஸ்வீட்டாக இருக்கா. அதனால் ஐ ஹோப் திஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு, அதனால தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண உடனே உங்களுக்கும் போட்டேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேனை அடுப்பு மேலே வச்சுட்டு நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஓகே, இந்த பச்சடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ரோலிங்கில் போயிட்டுருக்கு வாய். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எண்ணெய் சொட்டதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு ஆட் பண்ணிட்டு கடலைப்பருப்பு, தென் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், சீரகம் நம்ம இங்கே ஆட் பண்ணலை. ஓகே, சீரக பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சீரகம் வேண்டாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மற்றதை ஆட் பண்ணுவோம். பெருங்காயம் அப்புறமா தான் போடணும். அதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டோம் இல்லையா, அது ரொம்ப டார்க்காக இடாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் கசப்பு வந்துடும். ஸோ லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா, நான் சும்மா 2 உடச்சி தான் வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு இது தூளாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு, இங்கே நான் எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை, ஓகே, அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி படப்படன்னு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் வறுத்துருங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம டைரெக்டாக நம்மளோட மாம்பழத்தை தான் உள்ளே இறக்க போகிறோம். ஸோ லெட் திஸ் வாட் எவர் நம்ம ஆட் பண்ணது கொஞ்சமாவது ரோஸ்ட் ஆகட்டும், அப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போவே பயங்கர வாசனையாக இருந்தது. மேபி நீங்கள் இதை கோகோனட் ஆயிலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் நல்லெண்ணெயில் பண்ணப்போ செம்ம வாசனையாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் வறுத்துட்டோமா, வறுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே தட்டில் எடுத்து வச்சுருக்கிற அந்த சுகர் பேபிஸ், நல்லா அது சக்கரை குட்டி ஒரு சக்கர் குட்லி இப்படியும் சொல்கிறாங்க, செம்ம க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்கச்சக்க நார். இந்த நார் மாம்பழம் பிடிக்காதவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா இதை வாங்கும் போதே கூட ஒரு பேக் டூத் பிக் செட்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நார் வாயில் மாட்டிக்கிட்டு எடுக்கிறதே ஒரு வேலையாக இருக்குது. பட் வர்த் த வெயிட், வர்த் த எஃபர்ட் அண்ட் வர்த் த அவஸ்தை. ஓகே, அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு நல்ல ஜூஸியாக இருந்ததா பழம். உங்களுக்கு எந்த மாதிரி பழம் கிடைக்குதோ அதை பொறுத்து. இல்லைப்பா இந்த சுகர் பேபிக்கெலாம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா, நீங்கள் நார்மல் மாங்காவே சும்மா சின்னதாக கட் பண்ணிவிட்டு, ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய், ஓகே, அதையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போட்டு மாங்காய் பச்சடி மாதிரி பண்ணிடலாம். ரைட், இங்கே நான் அந்த புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன்ல சுடு தண்ணியில், அதை இப்போ கரைச்சிக்கிறேன். நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தான், சின்ன எலுமிச்சம்பழம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைஸ் புளி தான். ஸோ
மாங்காலேயே ஆல்ரெடி ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் இருக்குது. அதுக்கு மேலே இந்த புளிப்பு ப்ளஸ் மற்ற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செமையாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இங்கே வந்து புளியை கரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணணுங்க. ஏன்னா இது பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பெருசாக ஆட் பண்ண போகிறது இல்லை. அதனால எல்லா சைட்லேயும் வந்துட்டு கோட் ஆகாது. நம்ம தான் பரட்டி பரட்டி விடணும். சரி, நான் இவ்வளோண்டு தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஏன்னா அந்த புளி வந்து கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு அந்த தண்ணி விட்டு தான் ஆகணும். அதனால் நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சிட்டேன். ஒரு 5 minutes மூடி வச்சிட்டேன். மூடி வச்ச உடனே நல்லா அது பார்த்தீங்களா மாங்காய் வந்துட்டு குக் ஆகிடுச்சு நல்லா. ப்ளஸ் புளி தண்ணியும் பச்சை வாசனை போயிடுச்சு. தென் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, தென் தனியா பொடி, அப்புறம் கட்டை மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா வந்துட்டு சீரக பொடி, இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இதோட மொத்த ஸ்பைசஸே. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கோம். அதுலேருந்தே காரம் இருக்கும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்த உப்பையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, உப்பும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சேன். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதே ரெசிபி நீங்கள் வந்துட்டு மாங்காய் பச்சடினா நார்மல் மாங்காய் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கட்டை மிளகாய் பொடி, ஜீரா அண்ட் தென் கொரியாண்டர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி புளி கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மாங்காய் பொறுத்து. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் புளி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கிறீங்க நார்மல் மாங்காய் பச்சடிக்குன்னா, அதுக்கு வந்து நீங்கள் தனியாக புளி தனியாக ஆட் பண்ண வேணாம். அதில் இருக்கிற புளிப்பே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஓரளவுக்கு கொதிச்சுட்டு கொஞ்சம் திக்கன் ஆகுது. அது அப்படியே கொஞ்சம் கலரி விட்டு தான் நம்ம பண்ணணும். திருப்பி நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன். ஏன்னா அது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டடிக்குது எனக்கு. ஸோ கொஞ்சம் அது வேகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே லைட்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஜாகரி பவுடர் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து அந்த உப்பு, புளிப்பு, அதுக்கப்புறமா அந்த காரம், அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாகரி பவுடர் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டே ஆக்சென்ச்சுவேட் ஆன மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே புளி தண்ணி வச்சுருந்தோம்ல, அது இந்த ஜாகரியோடு சேர்ந்து ஒரு மாதிரி பாகு மாதிரி வருது. ஓகே, பாகு மாதிரி வந்த உடனே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes, ஓகே 5 minutes கொதிக்கிட்டோன்னு விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி வித் சுகர் பேபி. ஓகே, நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம வந்துட்டு சுகர் பேபி த்ரிஷாவெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால இந்த சுகர் பேபி மாங்காவையாவது வச்சுட்டு செம்மையாக ஒரு ரெசிபி பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ரியலி ஹோப் யூ லைக் இட். See you in another video. Bye.